வணக்கம். நீங்க அனுப்பிச்சிருந்த சோர்சஸை எல்லாம் பார்த்தேன். அடேங்கப்பா, என்ன ஒரு கதை! ஆமா, சாதாரண கதை இல்ல இது. வறுமையோட உச்சத்துல பொறந்து அம்மாவுக்கு செஞ்ச ஒரு சத்தியத்துக்காக மட்டுமே வாழ்ற ஒரு பையன். பாம்பே தெருக்கள்ல ஆரம்பிச்சு வந்துட்டு இந்தியாவோட மிகப்பெரிய தங்க சாம்ராஜ்யத்தோட இதயத்துக்குள்ள அவன் எப்படி போறான் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். கரெக்ட். இந்த கதையோட சுவாரஸ்யமே அது சொல்லப்படுற விதத்துல தான் இருக்கு. எல் டொராடோ அப்படின்னு ஒரு புத்தகம். எல்டோராடோ? தடை செய்யப்பட்ட புத்தகமாச்சே அது. ஆமா, அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட புத்தகம். கோலார் தங்கவயல், அதாவது கேஜிஎஃப் ல 1951ல இருந்து நடந்த பல உண்மைகளை அந்த புத்தகம் சொல்லுது. அது ஏன் தடை செய்யப்பட்டதுங்கிற ஒரு மர்மத்தோட தான் இந்த கதையே தொடங்குது. ஓஹோ! இது வெறும் ஒரு தனி மனுஷனோட கதை இல்ல, ஒரு மறைக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தோட கதை. அந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்ற மாதிரி இது ரத்தத்தால எழுதப்பட்ட கதை. அப்போ வாங்க, அந்த ரத்தம் தோய்ந்த பக்கங்களோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம். கதை தொடங்குறது 1951ல. சாந்தின் ஒரு இளம் தாய் கொடிய வறுமையில தன் மகனை பெற்றெடுக்கிறாங்க. அவனுக்கு பேரு ராஜா கிருஷ்ணப்பா பைரியா. அவன் வளர்றான், ஆனா அந்த வறுமை மட்டும் அவங்களை விட்டு போகவே இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழல் அது. பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா நோயால இறக்குற தருவாய்க்கு வந்துடுறாங்க. அந்த கடைசி நிமிஷத்துல அந்த தாய் தாம் மகன் கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க. அது ரொம்பவே ஆழமான, ஒரு வகையில ரொம்ப பாரமான சத்தியம். என்ன சத்தியம் அது? நீ எப்படி வேணும்னாலும் வாழு, ஆனா சாகும்போது இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனா, சக்தி வாய்ந்தவனா சாகணும். இது வெறும் ஒரு ஆசை இல்ல, ஒரு கட்டளை மாதிரி. அடேங்கப்பா! அந்த ஒரு வரிதான் அந்த பையனோட வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு திசா காட்டி மாதிரி ஆயிடுது. அந்த சத்தியத்தை நிறைவேற்ற 10 வயசுலே பாம்பேக்கு வர்றான். அவ்வளோ பெரிய நகரத்துல ஒரு சின்ன பையன் என்ன பண்ண முடியும்? பொம்பாய் அவனை ஒன்னும் பூ போட்டு வரவேற்கல. அது அவனை விழுங்க பாக்குது. ஆனா அவன் அதுக்குள்ள தன்னை தானே செதுக்கிக்கிறான். எப்படி? அங்க ஷெட்டின்னு ஒரு தங்க கடத்தல்காரன் கிட்ட வேலைக்கு சேர்றான். கொஞ்சம் கொஞ்சமா தன் புத்திசாலித்தனத்தாலையும் முக்கியமா தன் இரக்கமே இல்லாத குணத்தாலையும் அந்த நிழல் உலகத்துல மேல வரான். ஓஹோ! எல்லாரும் அவனை ராக்கின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வெறும் அடியாள் இல்ல, அவனே ஒரு சக்தியா உருவெடுக்கிறான். சரி, பம்பாயிலே ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டான். அப்புறம் எதுக்கு கேஜிஎஃப் பக்கம் அவன் பார்வை திரும்புது? அதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. ராக்கியோட இந்த அசுரத்தனமான வளர்ச்சிய ஷெட்டியோட முதலாளியான ஆண்ட்ரூஸ் கவனிக்கிறான். அவனுக்கு இவனை பார்த்து பயம் வருதா? பயம், ஆச்சரியம் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு. அதனால ராக்கிக்கு ஒரு வேலையை கொடுக்கறான். அது ஒரு வேலை இல்ல, ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. அப்படியா? என்னது? கோலார் தங்க வயலோட முடிசூடா மன்னனா இருக்கிற கருடாவை கொல்லணும். இத நீ செஞ்சா பம்பாய் மொத்தம் உனக்கு. இதுதான் அந்த ஆஃபர். ஓகே, இப்பதான் நம்ம முக்கிய இடத்துக்கு வர்றோம். இந்த கேஜிஎஃப்னா என்ன? கருடா யாரு? அது ஏன் அவ்ளோ ஆபத்தான இடம்? கேஜிஎஃப்ங்கிறது வெறும் ஒரு தங்க சுரங்கம் கிடையாது. அது ஒரு தனி உலகம், ஒரு ரகசிய சாம்ராஜ்யம். சூரியவர்தன் ஒருத்தரால உருவாக்கப்பட்டது. சூரியவர்தன்? ஆமா, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 99 வருஷத்துக்கு சுண்ணாம்பு கல் எடுக்கிறதா சொல்லி குத்தகைக்கு எடுத்துட்டு சட்டவிரோதமா அங்க ஒரு தங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தான். நம்பவே முடியலையே. அங்க வேலை செய்யறவங்கலாம் தொழிலாளிகள் இல்ல, அடிமைகள். பல ஊர்கள்ல இருந்து கடத்திட்டு வரப்பட்ட மக்கள் மிருகங்களை விட கேவலமா நடத்தப்பட்டு சுரங்கங்கள்ல வேலை வாங்கப்படுறாங்க. கேட்கவே கொடூரமா இருக்கு. அப்போ இந்த கருடா? சூரியவர்தனுக்கு உடம்பு முடியாம பக்கவாதம் வந்து படுத்த பிறகு அவனோட மூத்த மகன் கருடா அந்த இடத்தோட முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? அவ அப்பாவை விட பல மடங்கு கொடூரமானவன், ரொம்ப தந்திரமானவன். கேஜிஎஃபோட மற்ற பங்குதாரர்களான ராஜேந்திர தேசாய், கமல், அப்புறம் இந்த ஆண்ட்ரூஸ், இவங்க எல்லாருமே கருடாவோட வளர்ச்சிய பார்த்து பயப்படுறாங்க. சரி சரி. கருடாவை கொண்டுட்டு அந்த சாம்ராஜ்யத்தை தங்களுக்குள்ள பங்கிட்டுக்கு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த தைரியம் இல்ல. அதனால அவங்க தேர்ந்தெடுத்த ஆயுதம் தான் ராக்கி. ஆக ஒரு ராட்சசனை அழிக்க இன்னொரு ராட்சசனை அனுப்புறாங்க. அவங்களோட திட்டம் என்னவா இருந்துச்சு? திட்டம் ரொம்ப சிம்பிள். கருடாவை கேஜிஎஃப் கோட்டையை விட்டு வெளியே வர விளைச்சு கொல்லணும். அதுக்காக பெங்களூர்ல சூரியவர்தனுக்கு ஒரு சிலை திறப்பு விழா ஏற்பாடு செய்யறாங்க. அப்பா மேல கருடாலுக்கு மரியாதை இருக்கு, அதனால நிச்சயம் வருவான்னு கணக்கு போடுறாங்களா? அதேதான். ஆனா அவங்க கணக்க தவிடுபொடியாக்குறான் கருடா. எப்படி? அவன் வரலையா? வந்தான். ஆனா அங்க திறக்கப்பட்டது சூரியவர்தனோட சிலை இல்ல, கருடாவோட பிரம்மாண்டமான சிலை. என்னது? ஆமா, அந்த இடத்துல நான் என் அப்பாவையும் தாண்டி வளர்ந்துட்டேன்னு உலகத்துக்கு சொல்றான். அவனை சுத்தி அப்படி ஒரு பாதுகாப்பு வளையம். ராக்கி அவனை நெருங்க கூட முடியல. திட்டம் தோல்வியா? ஆமா, அப்பதான் ராக்கிக்கு ஒண்ணு புரியுது. புலிய அதோட குகைக்கு வெளியே வரவழைக்க முடியாதுன்னு, நாம தான் குகைக்குள்ள போகணும்னு.
ஒரு நிமிஷம், அவன் கேஜிஎஃப்குள்ள போறானா? அது தற்கொலை இல்லையா? தற்கொலை தான். ஆனா ராக்கி ஒரு முடிவு எடுக்கிறான். யாரும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு முடிவு. என்ன முடிவு? எதிரியோட கோட்டைக்குள்ளேயே போய் அவனை சந்திக்கிறது. அதுக்காக பம்பாயின் ராஜாவா இருந்தவன் தன் அதிகாரம், அடையாளம், பேரு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கே தன்னைத்தானே ஒரு அடிமையா பிடிகொடுக்கறான். நம்பவே முடியல. ஆயிரக்கணக்கான அடிமைகளோட ஒருத்தனா, ஒரு பேர் தெரியாதவனா கேஜிஎஃப்குள்ள நுழையறான். உள்ள போனதும் அவனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த மக்களோட நிலைமையை நேர்ல பார்த்ததும் அவன் மனசு மாறலையா? ஆரம்பத்துல கொஞ்சம் கூட மாறல. அவன் கண்கள் அங்க நடக்கிற கொடுமைகளை பாக்குது. ஆனா அவன் மனசு அதை ஏத்துக்கல. அப்போ அவனோட நோக்கம்? அவனோட ஒரே நோக்கம் சுரங்கத்தோட வரைபடத்தை திருடணும், கருடாவை கொல்ல ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், தப்பிச்சு போகணும். இது மட்டும்தான். ம், ஒரு கட்டத்துல ராக்கியையும் மத்தவங்களையும் காப்பாத்த ஒரு வயசான அடிமை தன் உயிரையே கொடுக்கறார். அப்ப கூட ராக்கி மாறல. அவன் இதயம் கல்லாதான் இருக்கு. அப்போ எது அவனை மாத்துச்சு? ஒரு கல்லு எப்படி சிலையா மாறுச்சு? ஒரே ஒரு சம்பவம். ஒரு தாய் அவளோட சின்ன பையன் அவங்கள ஒரு பாதுகாவலன் ஈவு இரக்கமே இல்லாம கொல்றத ராக்கி பாக்குறான். ஓ, ஒரு நிமிஷம் அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு உடையுது. அந்த தாயோட முகத்துல ஒருவேளை அவன் இறந்து போன தான் அம்மாவை பாத்திருக்கலாம். அந்த பையனோட இடத்துல தன்னையே பாத்திருக்கலாம். ஆமா, இருக்கலாம். அது வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த கொலையாளிங்கிறவன் பின்னால போயிட்டு மகன்கிறவன் முன்னால வர்றான். அந்த ஒரு தருணத்துல அவன் திட்டம், நோக்கம் எல்லாமே மாறிடுது. ஆமா, முறையா அவன் தன் திட்டத்தை மீறி செயல்படுறான், தன் கோபத்தை வெளிக்காட்டுறான். அங்கிருந்த 23 பாதுகாவலர்களையும் ஒத்த ஆளா நின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். அடேங்கப்பா. அந்த செயல் அதுவரைக்கும் சத்தமே இல்லாம செத்துக்கிட்டு இருந்த அடிமைகளோட மனசுல ஒரு பெரிய நெருப்ப பத்த வைக்குது. முறையா ஒரு பாதுகாவலர் செத்து விழுறத அவங்க பாக்குறாங்க. கோட்டைக்குள்ள ஒரு விரிசல். ஆமா, அசைக்க முடியாத கோட்டைக்குள்ள ஒரு விரிசல் விழுறத உணர்றாங்க. அவன் ஒரு தனியாள் இல்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறிட்டான். சரியா சொன்னீங்க. அவன் அந்த அடிமைகளுக்கு ஒரு மீட்பனா, ஒரு தெய்வமா தெரிய ஆரம்பிக்கிறான். இது ராக்கியோட திட்டத்துல இல்லனாலும் இதுதான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு படையே இருக்கு. அவன் செஞ்ச அடுத்த காரியம் இன்னும் புத்திசாலித்தனமானது. அந்த சம்பின காவலாளிகளோட உடல்களை ஒரே இடத்துல போட்டு எரிக்கிறான். அந்த புகை மூலமா வெளியில காத்துக்கிட்டு இருக்கிற தம் முதலாளிகளுக்கு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சிக்னல் கொடுக்கறான். அடேங்கப்பா. அவன் வெறும் பலசாலி மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரமானவனும் கூட. ஆமா, சுரங்கத்துக்குள்ள இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கருடாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? கருடா அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். தன் கோட்டைக்குள்ளேயே தனக்கு ஒரு எதிரியா? இது அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ம், உடனே தான் அதிகாரத்தை மறுபடியும் நிலைநாட்டவும், தன் குலதெய்வமான காளிய சாந்தப்படுத்தவும் ஒரு பெரிய பூஜைக்கும் நரபலிக்கும் ஏற்பாடு செய்றான். நரபலியா? ஆமா, ஏற்கனவே தன்னை கொல்ல முயற்சி பண்ணி பிடிபட்ட 3 பேரை மொத்த அடிமைகள் முன்னாடியும் பலி கொடுக்க முடிவு செய்றான். சரி. ராக்கிக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு தோணுது. ஏற்கனவே வரைபடத்தோட உதவியோட சுரங்கத்திலிருந்து கருடாவோட அரண்மனைக்கு போற ஒரு ரகசிய சுரங்கப்பாதையையும் கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ. கருடா தன்னை தேடி வரமாட்டான், அவனே கருடாவை நோக்கி போக இதுதான் சரியான நேரம்னு முடிவெடுக்கிறான். கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பூஜையில என்ன நடந்துச்சு? ஆயிரக்கணக்கான அடிமைகள், நூற்றுக்கணக்கான பாதுகாவலர்கள் முன்னாடி அந்த பூஜை நடக்குது. கருடா தான் கையால 2 பேரையும் பலி கொடுக்கறான். ரத்தம் தெறிக்குது. ம், 3வது ஆளா முகமூடி போட்டு ராக்கிய கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மொத்த கூட்டமும் அமைதியா கவனிக்குது. கருடா தான் பெரிய வாழை ஓங்குறான். அடுத்த நொடி வரலாறு மாறுது. யாரும் எதிர்பார்க்காத விதமா ராக்கி தன்னை விடுவிச்சுக்கிட்டு புயல் வேகத்துல செயல்பட்டு கருடா ஓங்கின அதே வாழை பிடுங்கி கருடாவோட தலைய துண்டிக்கிறான். அந்த தலை காளி சிலையோட கால்ல போய் விழுது. அப்பா, அந்த இடத்துல இருந்தவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரு சில நொடிகள் மொத்த சாம்ராஜ்யமும் உறைஞ்சு போயிருக்கு. அடுத்த நொடி அந்த ஆயிரக்கணக்கான அடிமைகளோட தொண்டையிலிருந்து ஒரு சத்தம் வருது. அது சந்தோஷ சத்தமா? அது வெறும் சத்தம் இல்ல, பல வருஷங்களா அவங்க மனசு கூட அடக்கி வச்சிருந்த வலி, கோபம், ஆற்றாம எல்லாத்தோட வெளிப்பாடு. தங்களை அடிமைப்படுத்தின அரக்கன் வீழ்ந்துட்டான். அவங்களுக்கான விடுதலை. ஆமா, தங்களை காப்பாத்தினவன் தங்களோட புதிய தலைவனா அவங்க கண்ணுக்கு தெரியறான். ராக்கி கருடாவை கொன்னதோட நிறுத்தல, அந்த கேஜிஎஃப் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிட்டான். ஆக அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் முடிஞ்சது. ஆனா கதை இங்க முடியல, இங்கிருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு கொலையாளியா உள்ள போனவன் இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தோட அரசனாவே நிக்கிறான். ஆமா,
இதுதான் அந்த எல் டொராடோ புத்தகத்தோட ஆசிரியர் நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி. ராக்கி கேஜிஎஃப்க்கு வந்தது வெறும் கருடாவை கொன்னுட்டு பாம்பேய வாங்கறதுக்கு மட்டும்தானா? இல்ல. இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவனோட உண்மையான இலக்கு இந்த கேஜிஎஃப் சாம்ராஜ்யம் தானா? அந்த அடிமைகளோட மீட்பனா அவ மாறினது சூழ்நிலையால நடந்த ஒரு விபத்தா? இல்ல, இதுவும் அவனோட திட்டமா? இல்ல, அந்த மக்களோட ஆதரவை பெற்று அந்த சாம்ராஜ்யத்தையே ஆள்றதுக்கு அவன் போட்ட ஒரு மாஸ்டர் பிளானா? இந்த கேள்விகளோட தான் இந்த கதையோட முதல் அத்தியாயம் முடியுது. ஒரு சகாப்தத்தோட ஆரம்பமா அது அமையுது.